ஹாயா. ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு கேட்டகரி மாடல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து அந்த கேட்டகரியோட லிஸ்ட் வியூ க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எத்தனை கேட்டகரி இருக்குது, எந்தெந்த கேட்டகரியில் என்னென்ன லீட்ஸ் அசைன் ஆகிருக்கு, எத்தனை லீட்ஸ் அசைன் ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் நம்மளுடைய ஐடிக்கு போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்மளோட வியூஸ் டாட் பிஒயில் கேட்டகரிஸுக்கு ஒரு கிளாஸ் எழுத போகிறோம். ஓகே, கிளாஸ் கேட்டகரி லிஸ்ட் வியூ, கேட்டகரி லிஸ்ட் வியூ, அண்ட் இதுக்கு வந்து ஓகே லாகின் ரெக்வயர்ட், ரைட்? ஸோ இது வந்து கஸ்டம் மிக்சிங் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் வந்து லாகின் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இல்லைனா கஸ்டம் பெர்மிஷன் மிக்சினே கொடுத்துக்கலாம், அட்மின் மட்டும் பார்க்குற மாதிரி. ஓகே, கஸ்டம் பெர்மிஷன் மிக்சிங், அண்ட் இது வந்து ஜெனரிக் டாட் லிஸ்ட் வியூ. ஓகே, ஏன்னா நம்ம வந்து இந்த கேட்டகரிஸோட மொத்த லிஸ்ட்டையும் நம்ம வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட் நேம், template name equal to leads slash இந்த லீட்ஸ்குள்ள category list dot html. ஓகே, ஸோ இன்னும் நம்ம வந்து இந்த category list dot html அப்படிங்கக்கூடிய ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணலை, நம்ம வந்து இன் கோர்ஸ் ஆஃப் டைம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மாடல்ஸ் டாட் பிஓயில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கனைசேஷனை அசோசியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் கேட்டகரி கொடுத்துருப்போம், ரைட்? ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்கு அசோசியேட்டாக இருக்கக்கூடிய கேட்டகரிஸை மட்டும் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதோடைய ஆர்கனைசேஷனை நம்ம இங்கே அசோசியேட் பண்ணணும். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன், அண்ட் இதை வந்து நான் இங்கே ஆர்கனைசேஷன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கூட நம்ம டெலீட் பண்ணிடலாம் அந்த கமெண்ட்டை. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கக்கூடிய ஃபீல்டை வந்து நம்ம இங்கே லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இந்த கேட்டகரிக்கு தெரியும், ஓகே இந்த கேட்டகரி வந்து இந்த ஆர்கனைசேஷனுக்கு பிலாங் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன், இதை மைக்ரேட் பண்ணணும், ரைட்? ஸோ இங்கே வந்து சர்வர் ஸ்டாப் பண்ணுறேன், பைத்தான் manage.py make migrations என்டர் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் இப்போ வந்து டிஃபால்ட் வேல்யூ ஒன்று செட் பண்ணு அல்லது நீ வந்து எக்ஸிட் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து மேண்டேட்ரி. ஓகே, ஸோ ஆனால் நமக்கு வந்து இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டேட்டா பேஸை ட்ராப் பண்ணி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, ரைட்? நம்ம இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணோம், டேட்டா பேஸை போய் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கே போய் ஒரு டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிவிட்டு மறுபடியும் மைக்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே போயிட்டு null equal to true and blank equal to true அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலி அது தேவையில்லை. ஓகே, நம்மளுடைய ஆக்சுவல் இன்டென்ஷன் வந்து நமக்கு வந்து இதில் வந்து டேட்டா வேணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லையும் பிளாங்கையும் ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம போய் மைக்ரேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து மைக்ரேஷன்ஸ் ஆகிடும். ஓகே, மேக் மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸிஸ்ட் வித் நியூ வேல்யூ, சாரி, ஓகே இதை போய் ஏஜென்ட் மாடல் கொடுத்துட்டேன். கமான்சி இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஏஜென்ட் மாடலுக்கு பதிலாக நம்ம இதை வந்து கேட்டகரி மாடலில் கொடுக்கணும். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ஓகே ஓகே 2 கமா இருக்கா? ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, அண்ட் மேக் மைக்ரேஷன்ஸ் மிஸ்ஸிங் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான மைக்ரேஷன்ஸ் எல்லாம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போய்ட்டு இந்த நல்லையும் பிளாங்கையும் எடுத்து விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் மைக்ரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, பைத்தான் manage.py migrate அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா,
ஓகே, இப்போ வந்து நமக்கு மைக்ரேஷன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேர்டாக ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகே, இந்த மைக்ரேஷன்ஸ்லாம் நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தேர்ட் ஆப்ஷன் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நேராக போயிட்டு உங்களுடைய அட்மின் பேனல் வழியாக மைக்ரேஷனை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, சர்வர் ஸ்டார்ட் ஆகலை. python manage.py runs server என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நான் ரீலோட் பண்ணுறேன் கேட்டகரியில். இப்போ அன்கன்வெர்ட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் எதுவுமே இல்லை. ஸோ நான் எல்லாத்தையும் சுரேந்தருக்கு அசைன் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். எல்லா இதையுமே சுரேந்தருக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா சுரேந்தர் தான் ஆர்கனைசராக நம்ம இப்போ லாகின் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு எல்லாத்தையும் சுரேந்தருக்கு நான் லாகின் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மாடலில் இந்த கேட்டகரிஸை வந்து நம்ம அசோசியேட் பண்ணிட்டோம். ரைட், அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாடல்ஸை வந்து நம்மளுடைய வியூ கொண்டு வரணும். கேட்டா, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வியூவில் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா view.py போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய கேட்டகரி லிஸ்ட் வியூவை வந்து அப்படியே நம்மளுடைய லீட் லிஸ்ட் வியூவில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு query செட் வந்து லீட் லிஸ்ட் வியூ. இங்கே ஆல்ரெடி நம்ம எல்லா வேலையும் பார்த்து வச்சுக்கோம். என்ன query செட்டு, கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம் எல்லாத்தையுமே. ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு இதை கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேவையான இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் என்டர். ஓகே, கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம் வந்து நம்ம கேட்டகரி லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாமா? கேட்டகரி லிஸ்ட். ஓகே, சி ஸ்மாலாக கொடுத்துக்கலாம் லூப்புக்குள்ளே போடும்போது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து query செட்டை வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான query செட்லேருந்து எடுத்துக்க போகிறோம். யூசர் வந்து எந்த யூசரோ அவங்க தான். ஓகே, கொடுத்துக்கக்கூடிய யூசர் வந்து ஆர்கனைஸராக செக் பண்ணுறோம். ஆர்கனைஸராக இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இவங்களுடைய கேட்டகரியிலேருந்து எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். நம்ம லீட்லேருந்து எடுக்க போகிறது கிடையாது, கேட்டகரியிலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ கேட்டகரியை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏஜென்ட் பண்ணியிருக்கோம், லீட் பண்ணியிருக்கோம், கமா கேட்டகரி. ஓகே, ஸோ இந்த கேட்டகரியில் வந்து நம்ம வந்து இங்கே இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு பதிலாக கேட்டகரி. ஓகே, இந்த கேட்டகரி மாடல்லேருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கக்கூடிய யூசர் வந்து ஆர்கனைசராக அப்படின்னு பார்க்க போகிறேன். அண்ட் ஏஜென்ட் வந்து நல்லா இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. ஓகே, ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். நல் வந்து ட்ரூ அப்படின்னு எடுத்துடுறேன். அடுத்தது வந்து ஓகே, ஸோ இங்கே query செட்டில் போய்ட்டு நம்ம கேட்டகரின்னு கொடுக்கலாம். ஓகே, கேட்டகரியில் போய்ட்டு ஆர்கனைசேஷன் யூசர்னு கொடுக்குறோம். அண்ட் இது வந்து இவங்களோட யூசர் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கேட்டகரியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது எல்ஸில் போயிட்டு இது லாகின் பண்ணியிருக்கிறது வந்து ஏஜெண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேட்டகரியை வந்து ஏஜெண்ட்டை பேஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ கேட்டகரி டாட் ஆப்ஜெக்ட் டாட் ஃபில்டர் அண்ட் ஆர்கனைசேஷன் யூசர் வந்து ஏஜென்ட்டுடைய ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறோம். அண்ட் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் query செட்டை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து சிம்பிளாக இருக்கக்கூடிய query செட்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, அண்ட் இதை நம்ம இப்போ நாம் இதை வந்து அப்படியே கமெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இது அப்புறமா யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இங்கே டெம்ப்ளேட்ஸில் டீட்டெயில்டு வியூ, சாரி டெம்ப்ளேட்ஸில் கேட்டகரி லிஸ்ட் வியூவை வந்து நம்ம வந்து இப்போது காட்டலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு நேம் வந்து கேட்டகரி லிஸ்ட் வியூ. ஓகே, கேட்டகரி லிஸ்ட் டாட் HTML. ஓகே, ஸோ இந்த ஃபைல் நேமில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குமே வந்து எக்ஸ்டென்ஸ் பிளாக் உண்டு. ஓகே, எக்ஸ்டென்ஸ் வந்து பேஸ் டாட் HTML. ஓகே, அதே மாதிரி இதில் வந்து பிளாக் வந்து கண்டென்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு உள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஒன்று வைக்க போகிறோம். அந்த டேபிளில் தான் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான கேட்டகரிஸ் எல்லாத்தையும் நம்ம காட்ட போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம இங்கே போய்ட்டு tailwind.cssல எடுத்துக்கலாம். ஓகே, டெயில் பிளாக்.
ஓகே, இங்கே போயிட்டு நம்ம டெயில் பிளாக்ஸில் வந்து ஒரு டேபிள் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இங்கே போகலாம், டேபிள். ஓகே, ஸோ கண்டென்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸிங்கில் இருக்கும். கேலரி ஹெடர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதோட கோடை நான் பார்க்குறேன். அண்ட் இதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். செக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செக்ஷன் வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ நமக்கு வந்து இந்த இது தேவையில்லை, லேர்ன் மோரு அண்ட் இந்த பட்டன் தேவையில்லை. ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, அண்ட் நம்மளுடைய டேபிள் ஹெடர், ஸோ இதை வந்து கேட்டகரி லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கேட்டகரி லிஸ்ட். அண்ட் இங்கே வந்து these are the list of categories we have in the model. These are the list of categories we have in the model அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், இது பிளானுக்கு பதிலாக கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேவைப்பட நம்ம இதோட கவுண்ட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, லீட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, டெலீட் பண்ணிட்டோம், சேவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி டேபிள் ரோ, டேபிள் டேட்டா. ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு 2 ஃபீல்டு போதும். ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரே டேபிள் ரோ வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், லூப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உள்ள டேபிள் ரோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த டேபிள் ரோ இருக்குது இல்லையா, இந்த டேபிள் ரோ வந்து நம்ம இருக்கக்கூடிய கேட்டகரி லிஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேட்டகரி லிஸ்ட் அப்படிங்கிறது இங்கேருந்து வருது. நம்ம இங்கே கேட்டகரி லிஸ்ட் அப்படின்னு கான்டெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபார் லூப் எழுதலாம். ஃபார் கேட்டகரி இன் கேட்டகரி லிஸ்ட். ஓகே, ஃபார் கேட்டகரி இன் கேட்டகரி லிஸ்ட். அண்ட் அதே மாதிரி என் ஃபார் சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இந்த வியூவை எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய url.pyயில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அட்மின் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட url.pyயில் போயிட்டு அண்ட் இங்கே போயிட்டு அசைன் ஏஜென்ட்டுக்கு அப்புறமா கேட்டகரி லிஸ்ட் வியூ. ஓகே, ஸோ இந்த கேட்டகரி லிஸ்ட் வியூவை நம்ம வந்து இங்கே கொடுக்கலாம். அண்ட் கிரியேட்டுக்கு அப்புறமா கேட்டகரி லிஸ்ட். ஓகே, கிரியேட் லிஸ்ட் வியூக்கு அப்புறம் கேட்டகரி லிஸ்ட் வியூ as வியூ கொடுக்கலாம். இங்கே வந்து நேம்க்கு வந்து கேட்டகரி அப்படின்னு கொடுக்கலாம். லீட் கிரியேட்டுக்கு அப்புறம் கேட்டகரி லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய லீட்ஸில் போயிட்டு லீட் லிஸ்ட் போயிட்டு /leads/ நம்மளுடைய யூஆர்எல்ஸ்லேருந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். கேட்டகரி லிஸ்ட். ஓகே, ஸோ lead/category list அப்படின்னு கொடுத்து என்டர் அடித்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து 3 கேட்டகரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை போய் நம்ம கேட்டகரி லிஸ்ட்டில் போயிட்டு ஸோ இந்த ஸ்டார்ட் அப்படின்றதுக்கு பதிலாக category.name அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, category.name. ஓகே, அதே மாதிரி இங்கே கேட்டகரி கவுண்ட். category.count சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு கவுண்ட் நம்ம எதுவுமே பாஸ் பண்ணல. ரைட், நம்ம கவுண்ட் பாஸ் பண்ணால் தானே நமக்கு வந்து இங்கே வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் இது வந்து none அப்படின்னு கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரீலோட் பண்ணோம் அப்படின்னா
ஓகே, இப்போ வந்து 3 கேட்டகரி இருக்குது, கான்டாக்டட், கன்வெர்ட்டட் அண்ட் அன்கன்வெர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து எத்தனை லீடை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை லீட் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் எத்தனை லீட் இனிமேல் எதுவுமே பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஒரு இது கொடுத்துக்கலாம். ஓகே, இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு லூப்புக்கு முன்னாடி போட்டு இதை வந்து அன்அசைன்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அன்அசைன்ட் அல்லது நியூ லீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ நியூ லீட்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு நியூ லீட் அப்படின்னு ஒரு செக்ஷன், அதாவது நீங்கள் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் லீட் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கான்டாக்டட், கன்வெர்ட்டட் அண்ட் அன்கன்வெர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நியூ லீடுக்கு வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய வந்து இந்த கான்டெக்ஸ்ட் டேட்டா வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சூப்பர்னு கொடுத்து கெட் கான்டெக்ஸ்ட் டேட்டா அப்படின்றது தான், இல்லை இங்கே வந்து நம்ம கால் பண்ணோம் நம்மளுடைய கேட்டகரி லிஸ்ட் வியூ, அதான் இங்கே வந்து சூப்பர் இல்லையா? கேட்டகரி லிஸ்ட் வியூ டாட் கெட். ஓகே, அதுக்கப்புறம் கெட் கான்டெக்ஸ்ட் டேட்டா போட்டு கீவேர்ட் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் எந்த யூசர் யார் ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் யூசர். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நம்ம வந்து லீட்ஸ் தான் அவங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம லீட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறோம். அண்ட் இது வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ எந்த யூசர் ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த யூசருக்கு சம்மந்தப்பட்ட ஆர்கனைசேஷனை வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இங்கே போயிட்டு ஒரு எல்ஸ் கண்டிஷன் ஒன்று போடணும். ஓகே, எல்ஸ் அதுவுமே query செட்டை வந்து யார் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய ஆர்கனைசேஷனை பொறுத்தது. இப்போ ஏஜென்ட்னா அவங்களுடைய ஆர்கனைசேஷனை பொறுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு எல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து அன்அசைன்ட் லீட் கவுண்ட், ரைட்? ஓகே, அன்அசைன்ட் லீட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து நம்ம query செட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். query செட்டை வந்து அப்படியே பாஸ் பண்ணக்கூடாது, ஃபில்டர் பண்ணணும். டாட் ஃபில்டர், ரைட்? ஏன்னா இது ஆல்ரெடி query செட் ஆப்ஜெக்டாக தான் நமக்கு இந்த லீட் ஆப்ஜெக்ட் ஃபில்டராக தான் நமக்கு வருது. இங்கே போய்ட்டு நம்ம என்ன ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்டகரி. கேட்டகரி வந்து நல்லாக இருக்கும். இஸ் நல் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த வரக்கூடிய இந்த query செட்டில் வந்து நமக்கு கேட்டகரி அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதோட கவுண்ட் தான் நமக்கு வேணும், கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து எத்தனை லீட்ஸ் வந்து அன்அசைன்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நியூ லீட்ஸில் வந்து இந்த கவுண்ட்டை வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகே, ஓகே, ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நம்மளுடைய கேட்டகரி லிஸ்ட் டாட் HTML போயிட்டு இங்கே போய் ஓகே சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரீலோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 லீட் வந்து அன்அசைன்டில் இருக்குது. ஓகே, ஸோ இனிமேல் இதுக்கு வந்து இப்போ கான்டாக்டடுக்கு எத்தனை, கன்வெர்ட்டடுக்கு எத்தனை அப்படின்றது ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உள்ள டீட்டெயில்டு வியூ பார்க்குறது அப்படின்றத பார்த்துட்டு நாம் வந்து எப்படி வந்து லீட்ஸுக்கு வந்து கேட்டகரி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ.